மை தமிழ் கேமிங். நான் உங்கள் பேசுவது தமிழ் கேமிங். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் சீரீஸ் சர்வைவல் சீரீஸ் பார்ட் 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறோம் நம்ம அடுத்த வாரம் தான் போடுவேன்னு. ஆனால் என்னாச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அதிகமாக வியூஸ் போகும்போது ஒரு ஆசை வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போடணும் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் வியூஸ் வாங்கணும் எடுக்கணும்னு தோணுது. ஸோ அந்த காரணத்தால் நம்ம இப்போது மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரீஸ் பார்ட் 3 போட போகிறோம். ஏற்கனவே நான் உள்ளே வந்துட்டு பேரெல்லாம் மாற்றிட்டேன். அதே மாதிரி எப்பவும் போல் சர்வைவல் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி நான் ஒரு பெரிய சேஞ்சஸ் உருவாக்கியிருக்கேன். கடைசி வீடியோவில் வந்து நம்ம கண்ணு தெரியாது அடித்தது ஜாம்பின்னு பார்த்தா என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வெயிலில், அதாவது மொட்டை மாடியில் வெயிலில் போய் ஆடிருக்கேன். இந்த பிளர்னஸ்னால் அது ஒழுங்காக இருட்டாக எனக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. வீடியோலேருந்து பார்க்கும்போது கரெக்டாக தான் தெரிஞ்சிருக்கு என்னை அடித்தது ஜாம்பி தான். அந்த வீடியோ நான் கடைசியாக செக் பண்ணி பார்த்தேன். கடைசியாக இந்த ஜாம்பி தான் அடிச்சிருந்துச்சு. சரி, இந்த வாட்டி நம்ம கார்டில் ஸ்பான் ஆனால் தானே, இந்த வாட்டி நம்ம மைன்கிராஃப்டில் நம்மளோட வேர்ல்டில் போய்ட்டு வில்லேஜை தேடிலான்னு வந்திருக்கேன். அதே மாதிரி எப்படி வில்லேஜை கண்டுபிடிக்கிறதுன்னு பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் காட்டுறேன். நீங்கள் அதை நீங்கள் பாருங்கள். நான் வந்து இந்த கமெண்ட் மாதிரி இருக்கலாம், இந்த கமெண்ட்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல நியரஸ்ட்டு வில்லேஜ்னு டைப் பண்ணேன். அதில் வந்து ஒரு கோட் காட்டுச்சு. அந்த கோட் படியே போங்கன்னு சொல்லியிருந்துச்சு. அந்த கோடை டைப் பண்ணி அதுபடியே போயிருந்தேன். பார்த்தா நம்மளை இங்கே வந்து விட்டுச்சு. ஆனால் அது போகிறதுக்கு எவ்வளோ நேரத்தையும் ஆச்சு கைஸ். குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கெல்லாம் போட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப போர் ஆகிடும். ட்ராவல் பண்ணுறல எதுக்கு போகணுன்னு நான் அதை கிளிப் எடுக்காமல் விட்டுட்டேன். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு மெயின் டார்கெட்டே இந்த அயன் கோலம் தான். இந்த அயன் கோலம் அடிக்கிறோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஹேக்ஸ் தேவை. அந்த ஹேக்ஸ் செய்யணுன்னா கிராஃப்டிங் டேபிள் தேவை. அந்த கிராஃப்டிங் டேபிள் செய்யணுன்னா நம்மளுக்கு வுட்டு தேவை. ஸோ அதனால தான் நம்ம இப்போ வுட்டை மைண்ட் பண்ணின்னுக்கிறோம். நீங்கள் வந்து சாதா வுட் எடுத்தால் தான் ப்ரோ கிராஃப்டிங் டேபிள் வருமானு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. கிராஃப்டிங் டேபிளுக்கு வந்து எந்த வுட்டு வேணால் எடுக்கலாம். அதுக்கு எந்த வுட்டு வேணால் தேவைப்படலாம். அதாவது இந்த மாதிரி வுட்டாகவும் இருக்கலாம், இல்லைனா வேறு மாதிரி வுட்டாகவும் இருக்கலாம். ஓகேவா? நம்ம இப்போதைக்கு ஒரு 4 5ஆவது ப்ரோ 5 வெட்டினல 4 தானே. ஓகே, நம்ம இப்போதைக்கு 4 எடுத்திருக்கோம். அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸும் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வேர்ல்டுக்குள்ளே ஜென்ரேட் ஆகி போகிறதுக்கு முன்னாடி நடுவில் லோடிங்ஸ்னு காட்டி நிறைய டிப்ஸ் காட்டல. அது இருக்கிறதே ரொம்ப யூஸ்ஃபுல் கைஸ். அதை நான் ஒரு வாட்டி ட்ரை கூட பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு டிப்ஸ் என்ன போட்டுச்சுன்னா, நைட்டில் வந்து ஜாம்பி ஸ்பான் ஆகும். அது ஸ்பான் ஆகாமல் தடுக்க சுற்றி வந்து டார்ச்சர் சொக்க சொல்லிச்சு. ஸோ நானும் க்ரியேட்டிவ் மோடில் போயிட்டு நைட்டில் சர்வைவல் இல்லாமல் க்ரியேட்டிவில் போயிட்டு நைட்டில் வந்து ஜாம்பிஸ்க்கு வெயிட் பண்ணியிருந்தேன். ஜாம்பிஸ் வர மாதிரி லைட் வச்சேன் ஃபஸ்ட் வாட்டி. ஜாம்பிஸ் அந்த இடத்துல ஸ்பானே ஆகலை. எப்படிடா நான் இருந்துச்சு எனக்கு அப்போனா அந்த ட்ரிக்கில் அந்த டிப்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் ஒரு மைன்கிராஃப்ட் ஆடுறவங்க சர்வைவலில் பிகினராக இருந்தால் அதில் காட்டுற டிப்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. என்னால் அதை படிக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் அவங்க கூட பேசினேன் ஆடும் போது அது எப்படி படிக்கிறது. அடுத்து உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடலாம், யாரா இவன் பேச வந்துட்டு படிச்சுன்னுக்குறான்னு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் படிக்க முடியல. அதை நான் எப்போயாச்சும் படிச்சுப்பேன். சரி, இப்போ நம்ம இந்த என்னடா இது வாட்டர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டில் யாரோ வாட்டர் போட்டிருக்காங்க. இந்த செஸ்ட்டில் என்ன இருக்கும். இப்போ நம்ம அந்த வீட்டிலேருந்து பெட்டை தூக்கிட்டோம். இது அன்னோன் மேப்பு, இதுவும் அன்னோன் மேப். இது எதுக்கு மரத்தை போயிட்டு வளர்ப்போம். சரி, நம்ம இப்போதைக்கு பெட்டை போட்டு ரீஸ்பான் இங்கேயே செட் பண்ண வேணாம். இந்த வீட்டில் ரீஸ்பானை செட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டுக்கு மொத்தமாக எத்தனை கதவுன்னு தெரிஞ்சாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். இந்த வீட்டில் எத்தனை கதவு இருக்குன்னு சட்டுன்னு சொல்லுங்கள். சரி, நம்ம இப்போ தூங்கி எழுச்சிக்கலாம். காலைல ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இப்போதைக்கு இங்கே ரீச் பாயிண்ட்டை செட் பண்ணிட்டோம். ப்ரோ யார் என்னாச்சு இப்போ ஜொலிச்சுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அதுக்குள்ளே ஹங்கர் பார் குறைஞ்சிச்சு. இந்த ஹங்கர் பார் குறைஞ்சாலே ரொம்ப கடுப்பு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாடர்ன் நண்பர்களை படித்து சாவடிக்க வேண்டிய நேரம். சாரி நண்பா, நீ ஃபஸ்ட்டு சீரீஸில் ஒன்று நான் சாவடிக்கூடாது இருந்தேன், செகண்ட் சீரீஸில் ஃபஸ்ட்டோ. ஆனால் இப்போ என்னால் அதை பண்ணாமல் இருக்க முடியாது நண்பா. மானுச்சீடு நீ என்ன மானுச்சீடு என்ன வாட் ஓ, நம்ம அது லாகாக மாற்றணும்ல.
இங்கே பாருங்கள், இப்போ நான் இந்த லாக் தான் வச்சுருக்கேன். ஆனால் கிராஃப்டிங் டேபிள் வருது பாருங்கள். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. கிராஃப்டிங் டேபிளுக்கு இந்த லாக் மட்டும்தான் இருந்தால் வருமானு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையவே கிடையாது இந்த இடத்துல. சரி, நம்ம கொஞ்சம் ஸ்டிக் வச்சு இதை எடுத்து இதை ஒன்று எடுத்து இப்போது நம்ம மாடு நண்பர்கள் மொண்டையிலே 4 போட்டு அடி 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 தெரிக்க விட்டா மண்ணல்ல நம்ம சொன்னால் மனசுலாயோ. வேறு யாராச்சு சம்திங் வாங்க. நம்ம இந்த அயன்கோலம் அடிப்போமா? வெயிட் பண்ணுங்கள். அந்த அயன்கோலம் நம்ம இந்த சீரியஸில் அடிக்க வேணாம். ஏன்னா அவன் தான் இந்த வில்லேஜுக்கு பாதுகாப்பு. நம்ம எப்போ இந்த வில்லேஜை விட்டு போகிறோமோ அப்போ அயன்கோலம் அடிச்சுப்போம். சரி, இப்போ நம்ம கீழே போயிட்டு மைண்ட் பண்ணிவிட்டு ஸ்டோன் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸ் முடிகிற நேரத்தில் நான் எவ்வளோ வாட்டி சாவறேன்னு பாருங்கள். அதாவது நான் எப்போ இந்த சீரீஸ் முடிய போகுதுன்னு சொல்கிறேன்னா அதோட எத்தனை வாட்டி நான் செத்துருக்கேன்னு கமெண்ட்டில் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய சீரீஸ் மூலியமாக என்னோடய கேம் ப்ளே நல்லா இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எப்படியோ சொன்ன மாதிரி பார்ட் 3ல் வந்து நம்ம எப்படியோ வில்லேஜை கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு தான் எப்படின்னே தெரில. நியரஸ்ட் வில்லேஜ்னு மேலே மெசேஜ் பாக்ஸில் டைப் பண்ணி ஒரு கோடு காட்டுச்சு. அந்த கோடு எடுத்துன்னு போய் போட்டோம்னா நியரஸ்ட்டாக காட்டாமல் லார்ஜஸ்ட்டாக காட்டுச்சு. அதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்டர் பல்ஸ் இருக்கும்ல, அந்த எண்டர் பல்ஸை நம்ம ஒரு இடத்துல தூக்கி போடும் போது நம்மளுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ராங் ஹோல்ட் பார்த்திங்கன்னா வில்லேஜ் கீழே தான் இருக்கும். அந்த நினப்பில் தான் நான் எண்டர் பல்ஸை போட்டேன். எண்டர் பல்ஸ் வந்து இங்கே நிறுத்திச்சு. என்ன பண்ணேன், இங்கே தான் வந்து இப்போ இருக்கணும்னு நிலமை. சரி வாங்க மேலே போயிடலாம். டர்ட்ஸ் கையில் எடுத்துகிட்டு மேலே மேலே சிக் பனானா அப்படியே மேலே போயிடலாம். எடுத்துக்கணும். எங்கது எடுத்தாச்சு. எங்கது இப்போ இதில் போயிட்டு பெட்டில் கொடுத்து ஃபர்னன்ஸ் செஞ்சு தேவையில்லாதெல்லாம் இங்கே வச்சுட்டு ஃபர்னன்ஸ் எப்படி வச்சுட்டு இதில் வந்து கறியை போட்டு அடுப்புக்கு இதை வைக்கலாம். இந்த மரத்தை நடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நம்மளோட வீடு பார்த்திங்கன்னா இருக்கிறதுல யாரும் கட்ட முடியாத வீடு தான் இந்த வீடு. செமையாக இருக்கா? இந்த வீடுக்கு நான் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா. ஏன்னா எவ்ரி ப்ரோ பிளேயராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீடு கட்டுவாங்க. பிகாஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு எல்லா பாக்ஸும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் வாய்ப்பே இல்லை. ஸோ ஒரு பெரிய ப்ரோ பிளேயராக இருந்தால் அவங்களோட வீடு இப்படி தான் இருக்கும். பிகாஸ் நானும் ஒரு ப்ரோ பிளேயர் தான். டங்கு இன்றைக்கி ரொம்ப ட்விஸ்ட் ஆகுதே. இப்போதைக்கு நம்ம அயன்கோலம் அடிக்காமையே இருப்போம். ஏன்னா அவன் தான் இந்த என்னத்தை சேவ் பண்ணுறான், இந்த வில்லேஜ் அவன் தான் சேவ் பண்ணுறான். ஸோ அதனால் அவனை அடிக்காமையே இருப்போம். இப்போ நான் வெட்டினா இல்லையா? அதை வெட்டி தானே இருக்கிறேன். வை நம்மளுக்கு கொஞ்சம் இப்போ மரங்கள் தேவைப்படுது. இதை வந்து லாக்ஸாக மாற்றி ஃபர்னன்ஸில் போட்டு கொஞ்சம் சாப்பாடை ரெடி பண்ணும் கொடுத்துட்டு லாக்ஸாக மாற்றிக்கிட்டு கொஞ்சோண்டு ஒரு செஸ்ட்டை செஞ்சுக்கிட்டு, தம்பி வேணாம்ப்பா அடிச்சு விடுவேன், நீ இந்த வில்லேஜை காப்பாற்றுறன்றனால தான் உன்னை விட்டுறேன், அடிச்சு விட்டனா நீ தாங்க மாட்ட, அடுத்து நீ எழுந்துச்சு கூட மாட்ட, சரியா சொல்லிட்டேன். அத்து ஏன்டா அடிச்சுலாம் வந்து கேட்டான்னா எனக்கு சம்மந்தம் இருக்காது. வந்து முறைக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு, தம்பி என்ன ஃபைட் வரையான்னு கேட்குறான். வேணாம்டா போங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, நானே அமைதியாக இருக்கிறேன், என்கிட்ட வந்து சண்டை வரியான்னு கேட்டால்
என்ன அப்படியே இப்போ பக்கத்துலேயே பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஒரு தோட்டம் இருக்குது. சூப்பர், எடுத்துரும். சீட்ஸ் போடும், சீட்ஸ் ப்ரெட்டு கிடைக்கும். ஃபர்னஸில் வெந்துச்சா கொஞ்சம் ஓக்ஸ். ஓகே, சாப்பிட்டு ஓடும் கொஞ்ச நேரம். ஹலோ ஹலோ, ஆடு இருக்குது அங்கே. ஆடு நண்பன் பொட்டேட்டோ தானே இது? ஆமாப்பா, பொட்டேட்டோ கச்சிருக்கு. சூப்பர். வேறு மாதிரி நிறைய சாப்பாடு இருக்குங்க இந்த வில்லேஜில். பொட்டேட்டோஸ் தான் நம்மளுக்கு சாய் வேறு மாதிரி கிடைக்குது. செம்ம வேட்டை. எல்லாமே வெந்திருக்குங்க. எல்லாமே பயிரிச்சிருக்குங்க. செம வேற மாதிரி. பாதியெல்லாம் ஃபார்மர்ஸ்க்கே போட்டோம். பசங்க போடுங்க. நம்மளுக்கு 53 கச்சிருக்கா, பெருசு. அந்த ஆடை நம்ம விட்டது பெரிய தப்பு. ஓஹோ, 2 ஆடா? சூப்பரு. ஹலோ நண்பா, பாய் பாய் பாய். சார் பச்சா, அவன் நண்பன் எப்படி சாப்பிட்டான்? நீலாம் சாப்பிடுங்க. இன்னொன்று நீலாம் சாப்பிடக்கூடாது. ஓ சூப்பரே, சூப்பர் சூப்பர். ஃபஸ்ட்டு சீரியஸ்லாம் ஆடு கிடைக்காம இப்போ கிடைக்குது பாருங்கள். நம்ம பக்கத்தில் இந்த எல்லாத்தையும் வெட்டிட்டோம். நம்ம சைடில் தான் பார்க்கல. அதனால் சைடில் நிறைய பேர் சுற்றிருந்தாங்க. அவங்களே மர்கியா சாலா பண்ணிவிட்டு நம்மள இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம வேட்டையாடிட்டு வந்துருப்போம். அந்த 5 நிமிஷத்தில் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்ப்போமா? ஓ மை காட், இவ்வளோ கிடச்சிருக்கு. 5 நிமிஷம்லாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். என்னாச்சு, நைட் ஆயிடுச்சா? இல்லை, 5 நிமிஷம்லாம் வேட்டையாடல. ஒரு 10 செகண்ட் ஆடி இருப்பேன் வேட்டையா. எல்லாத்தையும் இப்போ வறுத்துடலாம். எல்லாத்தையும் வச்சு வறுத்துடலாம். தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு 6 ஆடை கச்சிருந்துச்சு. 6 ஆடையும் வெட்டிட்டோம். ஒரே மரியாதை தான் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு தெரிஞ்சுதான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னன்னு தெரில, இதை அடித்தோம்னா என்ன நடக்கும்? இன்னும் உள்ளே போயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட் சீரீஸில் பார்த்தோம் தானே. இது என்னன்னு தெரில. இது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது அடிப்போம், என்ன கிடைக்குது பார்ப்போம். செத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓ, எக்ஸ்பி கிடைக்கிது. சூப்பர், நல்லது. குட், இட்ஸ் குட், சூப்பர். இருங்க, நம்ம அயன் குழம்புக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நிறுத்திட்டு வரோம். ஹலோ நண்பா, என்ன நல்லாக்குறியா? நீ ரொம்ப நல்லவன். இந்த வில்லேஜை வேறு காப்பாற்றுற. என்ன பண்ண? நான் இந்த வில்லேஜை விட்டு போகும்போது நீ இருக்க மாட்டேன்னு தான் ரொம்ப கவலைப்படாத. போகிற வழியில் ஆர்ஐபி ஃபோட்டோலாம் அடிச்சுட்டு போவேன். கண்ணீர் அஞ்சலி தான் நண்பா உனக்கு, மன்னிச்சு. ஓகே, இன்று முதல் வில்லேஜில் நம்மளோட ஃபஸ்ட்டு டே இப்போ தான் முடியுது. பாருங்கள், சன்செட்டை பாருங்கள். சன்செட்டை பார்த்து ரசிங்க. நேரில் தான் ரசிக்கலன்னா மைண்ட் கிராஃப்ட்லையாச்சும் ஆடி ரசித்து பாருங்கள். செம்மையாக இருக்குங்க இந்த நேரமே. நைட்டில் இருக்கிற நேரம் தான் ரொம்பவும் நல்ல நேரம். நம்மளுக்கு டார்ச் லைட்லாம் தேவையில்லை. என்னாச்சு? இன்னொரு நைட் ஃபுல்லாக ஆகலையா? ஃபுல்லாக ஆகணுமா? நம்ம அதுக்கு முன்னாடி தூங்கினோம்னா நம்ம தலையில் இடி விழுந்து நம்ம செத்துருவோமா? சரி, பக்கத்துலேயே நல்லா வில்லேஜ் விட்டு போக எனக்கு மனசே வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ கிடைக்குது, கொஞ்ச நேரம் கழிச்சு ப்ரெட்டு கிடைக்கும், கேரட் இருந்தால் அதை எடுத்துப்போம். பக்கத்துலேயே மரத்தை வேறு நட்டு வச்சுருங்க. நிறைய வில்லேஜஸ் பைப்லாம் இருக்கானுங்க. சரி, நம்ம நைட்டை தூங்கி ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்லீப் த்ரூ த நைட். நைட்டில் தூங்கியாச்சு. பக்கத்தில் ஜாம்பிஸ் பையன் இருக்கானுங்களா? அவனுங்களாம் இருக்க மாட்டாங்க. நம்ம அயன்கோலமான நைட்டு ஃபுல்லாக வேட்டையாடி இருப்பார். நீங்கள் அயன்கோலமோட கரியர் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கீழ்த்தரமாக பண்ணியிருப்பான் மனுஷன். சும்மா வர்ற மாதிரி இங்கே ஓங்க பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக வெந்துன்னு இருக்குது. நமக்கு தான் டார்ச்சே தேவையில்லையே. எவன்டா நீங்கள்? டாய் எவன்டா கண்ணு முன்னாடி வந்து சண்டை போடுங்க டாய். அப்படிங்க போயல குறிப்பாருங்க. அடங்குண்டு போயில தொப்ப போயில அமைதியாக வந்து வெஸ்டானில் நம்ம கேமோட சவுண்டை கம்மி பண்ணியிருக்கோம். அதிகமாக வச்சோம்னா நல்லா இருக்காது. அடங்கு போயால டாய் க்ரீப்பரை சதிவலை பார்த்துட்டாங்கடா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரீப்பரு பாடி நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது பாருங்கள். நம்மக்கிட்ட ஸ்டீக்கு வந்து, அதாவது இந்த மாடு கறியா என்ன
மாடு கறி தானே. இப்போ என்ன வேகுது? மாடு கறி பார்த்தீங்கன்னா அதான் பீஃபு 9 இருக்குது, மட்டன் 9 இருக்குது, சிக்கன் 1 இருக்குது, அடுத்து சிக்கன் 1 இருக்குது, அடுத்து இந்த கோழியோட கறி, போர்க் சாப் வந்து எவ்வளோ இருக்குது எண்ணெயிலையே. போர்க் சாப் வந்து 3 இருக்குது. சூப்பர். கோழிக்கறியை 1 வேக போட்டுடலாம். சரி, நம்மளோட இடத்த சுற்றி ஃபென்ஸ் போடணும். எந்த பையனும் உள்ளே வராமல் இருக்க. இந்த க்ரீப்பர் பையன் வந்து சட்டுன்னு வெடிச்சு விட்டான். அந்த இடம்லாம் அப்படியே காணாமல் போயிடுச்சு. என்னடா க்ரீப்பர் நீ வரேன்னு ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோ, ஓடியே போயிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மரத்தை வெட்டி ஒரு 24 வச்சுருக்கோம். நம்மளோட ஆக்ஸ் உடையிற நிலைமைக்கு வந்துச்சு. சரி, நீ ஆர்ஐபி கொஞ்சம் வீரமாக நடக்கணும்னு தான் இந்த மரத்தை வெட்டி இதோட கடைசி வாழ்க்கையை முடிக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கடைசி வாழ்க்கையை வந்து ஒரு பிளாக்கில் போய் விட்ருக்கு, அதாவது ஒரு மரம் பிளாக்கில். அதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். சரி, நம்ம இந்த இடத்த வந்து இப்போது ஃபில்டு வேறு பண்ணணும். ஃபில்டு அவ்வளோ டர்ட் பிளாக்லாம் இல்லை நம்மக்கிட்ட. ஸோ நம்ம மேலோட்டமாகவே ஃபில் பண்ணிடலாம். அவ்வளோ இல்லை, அது கூட ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ண. எங்கேயாச்சும் போய் டர்ட்டு தான் மைண்ட் பண்ணிட்டு வரணும். கீழேக்கா போய்ட்டு டர்ட்டை மைண்ட் பண்ணிட்டு வரேன். இங்கே ஷவல் செஞ்சால் ஈஸியாகிடும்ல. போயிட்டு ஐயோ, ஷவல் செய்கிற அளவுக்கு ஸ்டிக் இல்லையே. ஸ்டிக்கே கொஞ்சம் எடுத்துக்கிடலாம். போயிட்டு அங்கே பாருங்கள் 99+ இருக்குது. இதெல்லாம் போதுங்க, இதுவே போதும். ஸ்டிக்கை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஷவல் ஒரு ஸ்டோனில் செஞ்சுக்கோம்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சருபுருன்னு மைண்ட் பண்ணிட்டு போயின்னே இருக்கலாம். அவ்வளோதாங்க. எல்லாம் இனிமேல் நம்ம கையில் தான். எனக்கு தெரிஞ்சு நம்ம பார்ட் 3ல் நிஜமாக நல்லா தான் ஆடுறோம்னு நினைக்கிறேன். ஒரு ப்ரோ லெவலுக்கு ஆளனாலும் ஒரு நூப்லேருந்து பிகினர் லெவலுக்கு ஆடுனுக்குறோம். சூப்பரில். ஓய்யா, சரி, இந்தவே போதும். பாருங்கள், நம்ம ஒரு 1 நிமிஷம் கூட மைண்ட் பண்ணல. 22 டர்ட் நம்ம கையில் இருந்துச்சு. இப்போ ஓகே, அது 19 மாறிச்சு. நம்ம இடத்துக்குள்ளே எவனாச்சும் வர முடியுமா? இத்தனை வாட்டி சொல்கிறேன்னா, அப்போ என் இடத்துக்கு எவ்வளோ பெரிய தடுப்பு போட போகிறேன். யாரும்னா நீங்களாம் என் இடத்துக்குள்ளே வந்தீங்கன்னா அடித்து பண்ணலாம், நான் ஊற்றி விட்டுவேன். சரியா? நம்ம இடத்துக்குள்ளே நம்ம மட்டும்தான், இங்கே நம்ம தான், எல்லாம் நம்ம தான். சரி, இந்த ஃப்ரெண்ட்ஸு 9 செய்ய முடியுமா? இதுக்கு ஸ்டிக்கும் தேவைப்படும் போல இருக்கே. சரி, மரமே நகரு. சூப்பர். அவ்வளோதானே. இருங்க, போயிட்டு மைனிங் பண்ணிட்டு வரேன். இல்லை வேணாம், இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்புறமா போட்டுப்போம். கொஞ்சம் பசிக்குது, சாப்பாடு சாப்பிட்டுப்போம். பா எப்படி அதுக்குள்ளே ஹங்கர் பார் குறையுதுன்னே தெரில. ஃப்ரெண்ட்ஸ், பலியாடு மாட்டிக்கிச்சு. தகிடத்தா தித்தா விக்ரம் ஜாய் சாவு. ஃபன்னி நண்பா, இது ரொம்ப ஃபன்னி நண்பா. இதுக்கு பாருங்களேன், பின்னாடி பட்டாண்ட பால் இருக்குது. சூப்பரில். மைன்கிராஃப்டில் எல்லாமே பிளாக்ஸ் மாதிரி தான் இருக்குமா? எனக்கு ஒரு செம்ம ஐடியாங்க. நம்ம இப்போ ஒரு ஆக்ஸ் செஞ்சுட்டு வருவோம். என்கிட்ட ஒரு பயங்கரமான ஐடியா இருக்குது. இது மாஸ்டர் பிளானு யாருக்கும் தெரியாது. எவ்வளோ பெரிய மாஸ்டர் பிளானு. நான் எவ்வளோ பெரிய பிளான் போட்டுங்கிறேன். போயிட்டு ஆக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு தேவையில்லாதெல்லாம் உள்ளே வச்சுருவோம். இப்போ ஃபஸ்ட்டு தேவையில்லை இப்போதைக்கு இதை அடுப்பில் போட்டு வந்துடுவோம்.
டர்ட்டு தேவைப்படாது, இந்த மரம் தேவைப்படாது, ஷவல் தேவைப்படாது. இப்போதைக்கு இது இந்த உல்ஃபத்து உள்ளே தூக்கி அப்படி போட்டு, மரம் கொஞ்சம் கிடக்கு அதை இப்படி போட்டு, இதெல்லாம் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கும். இது இங்கே கிடக்கட்டும். வறுத்த கறியை தூக்கி இங்கே போடலாம். அப்புறம் பிளாக்ஸ் அதுக்கு கிடக்கட்டும். அங்கே என்ன ஐடியா தெரியுமா, நம்மக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இந்த வில்லேஜஸ் ஆகி இவங்ககிட்டே என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸு இவனும் பார்க்கல. ஐயோ இங்கே ஏதோ நிற்குதே. தம்பி நான் கொஞ்சம் இவங்ககிட்ட இந்த ஆட்டியை போட போகிறேன். பார்த்துட்டாங்கன்னா கொஞ்சம் அலாட் பண்ணு. ஒன்றும் இல்லைங்க, ஆட்டியை போடலாம். பெட்டா ஆட்டியை போடும்போது பார்க்கல, பார்த்துடணும் போல. ஏன்னா பெட்டு வீட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு, அப்போ அவனும் வரல. பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். நைஸாக போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 8 ஃப்ரெண்ட்ஸு இப்போ நம்ம அடுத்து என்னென்ன வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு வரோம். இவனுக்கு என்னங்க ஃப்ரெண்ட்ஸை கஷ்டப்பட்டு நான் மைண்ட் பண்ணுறேன்னா அங்கே டிக்கெட்டு கட்டி வச்சுருக்கானுங்க. அப்புறம் எனக்கு என்ன ஒரு மதிப்பு? என்னங்க என்ன சொல்கிறேன்? என்ன சொல்கிறீங்க? என்ன மதிப்புன்னு தானே எனக்கு அர்த்தம். எங்கே உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இதாங்க தெரியுமா என்னென்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த மரத்துலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? நீங்கள் மரத்தை ஃபுல்லாக மைண்ட் பண்ணி முடிச்சிட்டக்கப்புறம் அதில் இலை இருக்கும்ல, அது உதிர்ந்து அந்த இலை கீழே விழும்போது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் வந்திருக்கு. அது யாரும் இல்லை, எங்கள் அம்மா தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. சாப்பிடவான்னாங்க. அதெல்லாம் இல்லைம்மா, யூடியூப்பில் வீடியோ போடாதாம்மா நம்மளுக்கு பெரிய லெவலில் வியூஸ் கிடைக்கும் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிடவான்னாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். எனக்கு வீட்டுக்குள்ளே போயிடலாம். பயமாக இருக்குது. பாய். டேக் கேர். அதுக்கு முன்னாடி நம்ம செஸ்டில் எல்லாத்தையும் வச்சுட்டு சன்செட்டை பார்ப்போம். ஆர்மஸ்லாம் இருக்கட்டும், இந்த கறி புரியலாம் வைப்போம். கடைசியாக 2 இடம் இருக்குது. ஸ்டீக்கு இந்த குச்சி வச்சாச்சு. ஓகே கைஸ், சன்செட்டை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். டேக் கேர். ஓகே கைஸ், பாய். உங்களை நான் பார்ட் 4ல் சந்திக்கிறேன். அதுவும் கூடிய சீக்கிரத்தில். இந்த வாட்டி நான் அடுத்த வாரம்லாம் சொல்லி ஏமாற்ற மாட்டேன். எனக்கு எப்போ ஃபோன் கிடச்சி வீடியோ போடுற சமயம் இருக்கோ அப்போ உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், நைட்டு ஆகிடுச்சு, இங்கேயும் நைட் ஆகிடுச்சு. பாய். டேக் கேர்.